லக்கம்பட்டியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று சமூக அறிவியல் தேர்வு நடைபெற இருந்தது. காலை 10 மணிக்கு தொடங்க வேண்டிய தேர்வை அப்பள்ளியைச் சேர்ந்த 4 ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் காலை 9 மணிக்கே தொடங்கி மாணவ மாணவிகளை தேர்வு எழுதச் சொன்னதாக கூறப்படுகிறது. இதனை அதே பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரியும் உதய சிவசங்கரி என்பவர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சக ஆசிரியர் திருவேங்கடம் மற்றும் ஆசிரியைகளான சண்முகசுந்தரி, நிர்மலா, ரேவதி ஆகியோர் மாணவர்களின் முன்னிலையிலேயே உதய சிவசங்கரியை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. முடியை நல்லா பிடிச்சிட்டாங்க சார். நல்ல முடி கொத்தா பிடிச்சிட்டாங்க. ஜென்ஸ் ஸ்டாஃபும் இந்த நேரத்தில் எதுவுமே வந்து அப்சர்வ் பண்ண முடியல சார். ஏன்னா அவங்க முடி ஃபுல்லும் இப்படி புரிஞ்சிட்டு நான் புரிஞ்சிட்டு சார். முடி ஃபுல்லாக பிடிக்கும்போது என்னோட இது எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியும். எவ்வளோ வல்கராக வார்த்தை சார் அவங்க பேசுறது. என்ன நல்லா பேசுகிறாங்க. ஆசிரியை தாக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் இது குறித்து தங்களது பெற்றோர்களுக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து பள்ளிக்கு சென்ற பெற்றோர் ஆசிரியை தாக்கிய ஆசிரியர்களை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. பள்ளி மாணவர்களின் கண்முன்னே ஆசிரியை, சக ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் தாக்கிய சம்பவம் சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.